ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ளூடூத் நெக் பேண்டு தான் ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கேட்குது, இன்னொரு சைடு வந்து கேட்கல. இந்த நெக் பேண்டை வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து வேலை செய்யலன்னு சொல்லிட்டு போல்ட்டோட ஒயர் ஹெட்ஃபோனோட ஸ்பீக்கர் வந்து எடுத்து போட்டிருப்பேன். சரி, இது ஏன் வேலை செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கருக்குள்ளே வந்து ஒயர் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும், இல்லைனா சால்ட்ரிங் விட்டுருக்கும். சின்னதாக ஒரு நைஃப் வச்சு அந்த கேப்பில் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர் தனியாக வந்துடும். நான் வீடியோவை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பீக்கரான வந்து ஒயர் லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. அடுத்து அந்த ஒயரை டீசால்ட்ரிங் பண்ணிட்டு கட் பண்ணிக்கணும். இந்த ஒயருக்குள்ளே வந்து ப்ளஸ் மைனஸ்னு 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரும் ஒன்றோடு ஒன்று டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே இன்சுலேஷன் கோட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஒயர் மேலே லைட்டாக நெருப்பு வச்சு அந்த இன்சுலேஷன்லாம் போயிடும். அப்புறம் ஒரு சின்ன நைஃப் வச்சு லைட்டாக சுரண்டிக்கலாம். அப்புறம் அந்த ஒயர் மேலே லைட்டாக சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக சால்ட்ரிங் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஒயர் ஸ்பீக்கர்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். கடைசியாக ஸ்பீக்கரில் ஒயர் வச்சு ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக அந்த ஒயர் ஷேக் ஆகாமல் இருக்கிறது லைட்டாக க்ளூ போட்டு ஸ்பீக்கரை எந்த மாதிரியே க்ளூ போட்டு ஒட்டிட்டா ஸ்பீக்கர் நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நெக் பேண்ட் ரிப்பேர் ஆகி கிடந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க, ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.